கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் மட்டும் வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் 2 ஆசீர்வாதம் இன்றைக்கி. அந்த 2 ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக வியாழக்கிழமை நமக்கு கிடைக்கும் ஞான சாய்பாபாவின் துனி பூஜை தரிசனம். கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கும் ஞான சாய்பாபாவின் அற்புதமான தரிசனம். அது ஒரு அற்புதமாச்சா. 2வது அற்புதம் காண கிடைப்பதற்கு அரிய காட்சி. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. நான் இப்போ வீடியோ காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலேயே டஃப்பான ஏரியா தான் அது. அந்த காலத்தில் பாபா எப்படி அங்கே போய் உட்கார்ந்தார், அந்த சாந்த் பட்டேலின் குதிரையை எப்படி கண்டுபிடித்து கொடுத்தார், தன் லீலையை எப்படி ஆரம்பித்தார், இதெல்லாம் பயங்கர வியப்பின் உச்சிக்கே போயிட்டோம் அந்த இடத்துக்கு போகும்போது. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அப்படி ஒரு டிவைன் பிளேஸ். என்ன வைப்ரேஷன் அங்கே பிரமாதமாக இருந்தது. அந்த மாமரத்தின் அற்புத தரிசனம் நமக்கு இப்போ கிடைக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு அற்புதமாக ஒரு குட்டி ஆலயம் இருக்குது. அங்கே பாபாவுக்கு என்னுடைய கைகளால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பாபா கொடுத்தார். அந்த அபிஷேகத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம். அப்புறம் அங்கே ஒரு பிரமாதமான விஷயம் செய்ய இருக்கிறார்கள். அங்கே பாபா ஏற்படுத்திய அற்புதமாக ஒரு கிணறு ஒன்று இருக்குது, தண்ணி கிணறு. பாபா அங்கே நெருப்பையும் ஏற்படுத்தினார்ன்றது நமக்கெல்லாம் தெரியும். அங்கே துணி இல்லை, சாய் மகிமா அற்புதமாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. துணி ஒன்று ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் அந்த துணியை. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இந்த எபிசோடில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். எப்படி ஷீரடிக்கு சென்றேன், எப்படி அந்த இடத்திற்கு சென்றேன், மாமரத்தை எப்படி தரிசனம் செய்தேன், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாமரத்தின் பிரமாதமான தரிசனம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க இருக்கிறது. வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான். அப்புறம் இந்த அன்னதானம் பற்றி ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு, அதை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நான் போன 2 எபிசோடுக்கு முன்னாடி சொல்லும்போது ஜூலை 15ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி ஏன்னா ஜூன் மாதம் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, நான் வாய் தவறி சொல்லிட்டேன். ஜூன் 15 நம்ம வழக்கமாக செய்கின்ற அன்னதானம் இருக்குது. ஷீரடியில், திருவண்ணாமலையில், சென்னையில் நம்ம செய்யக்கூடிய அந்த அற்புதமான அன்னதானம் இருக்குது. ஜூன் 15ஆம் தேதி அன்னதானம் இருக்குது. சக்தியானந்தகரம் சதா சிவகரம் ஷட்கீர்த்தி வித்யாகரம் வாணீவஸ்யகரம் மன சுஜிகரம் காருண்யலக்ஷ்மீகரம் தேகோலாசகரம் சிவப்பிரியகரம் பக்தீஞ்ச முக்திபிரதம் சைவம் பஸ்மலலாடசோபனகரம் திரிலோகரக்ஷாகரம் குரு अस्याम् इति गोपुरं टीवी सर्वसाई भक्तमहाजनानां सर्वेषां शककुटुम्बानां क्षेम दैर्घ्य विद्यविधि आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धयतमरोगदिनगात्रगानित्यर्थं धन धान्य सक्षन्दान सकल सौभाग्यगानित्यर्थं देह आरोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं कर्म पितृ शाप निवर्ति प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः. पादारविन्दयोः सदानाम अद्यकरिष्यामः. सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानन्द स्वरूप साईनाथ महागुरुवे नमः. ओंकारं साईनाथाय नमः. ओं शब्दस्वरूपाय नमः. ओं सच्चिदानन्दाय नमः. ओं अनंतकोटि ब्रह्मांड नायकाय नमः. ओं राजाधिराज योगिराजाय नमः. परब्रह्माय नमः. सच्चिदानंद गुरुवे नमः. ज्ञान गुरुवे नमः. परम गुरुवे नमः. परमानंद गुरुवे नमः. अखिल जीवस्थलाय नमः. अखिल वस्तु विस्ताराय नमः. अक्पाराण्य वंदिताय नमः. अखिलाधेदानविष्टाय नमः. अखिल वेद सप्रियाय नमः. अखिलांड स्वरूपे पिंडे पिंडे वृत्तिदाय नमः. अग्रण्याय नमः. अगर्य भूमने नमः. अगणित गुणाद नमः. असौगसं निवर्धने नमः. साईनाथाय नमः. लक्ष्मीनारायणाय नमः. कृष्णरामशिवमारुध्यादिरूपाय नमः. शेषसायिने नमः. गोदावरी त्रिसटिवादिने नमः. भक्तकृताय नमः. सर्वकृतवादिने नमः. भूतावासाद नमः. भूतभविष्यद्वर्जिताद नमः. कालातीताद नमः. कालाद नमः. कालकालाद नमः. कालदर्पदमनाद नमः. मृत्युंजयाद नमः. अमर्त्याद नमः. मर्त्याभयप्रदाद नमः.
ஜீவாதாராஜ நமகாவும் சர்வாதாராஜ நமகாவும் பக்தாவன சமர்தாத நமகாவும் பக்தாவன பிரதிங்காத நமகாம் அன்னவஸ்திரதாத நமகாவும் ஆரோக்கியமதாத நமகாவும் தனமாங்கல்ய பிரதாத நமகா ருத்திஷ்டிதாத நமகா புத்திரமித்திர கலத்திரவந்தாத நமகா யுகே நமகாத நமகா பந்தவாத நமகா மார்க்கவந்தவே நமகா புக்தி முக்தி ஸ்வர்கா பௌரதாத நமகா பிரியாத நமகா பிரியதிவர்தனாத நமகா அந்தர்யாமனே நமகா சச்சிதாத்மீன்மானந்தாத நமகா ஆனந்தாத நமகா பரமேஸ்வராத நமகா பரபிரம்மணே நமகா परमात्मने नमः परमशुद्धाय नमः परमेश्वराय नमः ज्ञानस्वरूपिणे नमः जगत्पतिने नमः भक्तानां मातृदातृपितामहाय नमः भक्तभयप्रदाय नमः भक्तपराधीनाय नमः भक्तानुग्रह कादराय नमः शरणागतवत्सलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशय हृदय दुर्बल्य पापकर्म वासना टेकराय नमः साईनाथ गुरुवे नमः अनेक कोटि प्रार्थना अंजलिं समर्पयामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकवन्दना मृत्योर्मुक्षीयमामृताद् सर्वसायी भक्तमहाजनानां मृत्योर्बालय बालय रोहान् मोदय मोदय आयुर्वर्धय वर्धय दीर्घायुष्मन्दं गुरु गुरु जगजम्बो उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृताद् राजाय प्रदेशदाकिने ममवचम्बैः श्रवणाय गुरुमहे समेकामान् कामकामाजमत्यं कामेश्वरोगै श्रवणो ददातु वैराजवै श्रवणाय महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द स्वरूप साईनाथ गुरुवे नमः पंचमुख कर्पूर नीरांजन दीपं दर्शयामि साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் வாழ்க வளமுடன். இப்போ வாங்க நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். எதற்காக வரிசை அற்புதங்களை சொல்கிறேன்னா, அவ்வளோ அற்புதம் நிகழ்த்தியிருக்கார். எனக்கு என்னை வேப்பின் உச்சி கொண்டு போய் உட்கார வச்சிட்டார் பாபா. உள்ள ஷீரடிக்குள்ளே நுழையும் போதே பிரமாதமான அற்புதம். வாங்க எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணுவோம். ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, உன்னை ஷீரடிக்கு அழைக்கப் போகிறேன். நான் பாபா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். என்னை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 பாபா இருக்குது. எல்லார்ட்டையுமே கேட்டேன், அழைக்கப் போகிறேன்றீங்களே, எனக்கு ஒரு அப்படி ஐடியாவே இல்லையே அப்படின்னேன். அடுத்த 2 நாளில் அதற்கு ஒரு பிரமாதமான ஐடியாவும் வந்துச்சு. நண்பர் ஒருத்தர் கனடாலேருந்து வந்தார், நீங்கள் கண்டிப்பாக என் கூட வரணுன்னாரு. ஸோ பாபா அந்த கொடுத்த மெசேஜ் எப்படி உண்மையாக்குனார் பாருங்க. ஜம்முன டிக்கெட்டெல்லாம் போட்டோம். அற்புதமாக ஷீரடியில் போய் இறங்கிட்டோம். ஷீரடியில் இறங்கிய பிறகு ஃப்ளைட் லேட்டு 3 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக சரவணபவனுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பக்கத்தில் ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நானும் சிரிக்கிறேன். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, நம்ம கோபுரம் டிவி பார்க்குறாங்க போல் இருக்கு, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் கவனித்து கேட்கும்போது தான் தெரியுது, அவங்க தெலுங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. அப்போ தெலுங்குக்கும் கோபுரம் டிவிக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு போதே அந்த ஃபேமிலியிலேருந்து சகோதரி யாமினி அவர்கள் எழுந்துச்சி வந்தாங்க. வந்து அண்ணையா அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எங்கள் பாட்டிக்கு அப்படின்னாங்க. என்ன விஷயமான்னு, நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் வேப்பின் உச்சிக்கே போயிடுவீங்கன்னாங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். சகோதரி என் ஃபோட்டோவை காமிச்சாங்க. இது ஏன் ஃபோட்டோவாச்சு என்ன? இல்லை, இது எங்கள் மாமா அப்படின்னாங்க. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துச்சு. நம்மளை போலவே நிறைய பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இவ்வளோ அச்சஸ்தலாவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, சரிம்மா என்ன விஷயம்னு. அதன் பிறகு அவங்க சொன்ன விஷயம், எங்கள் பாட்டி பையன் மேலே உசுராக இருப்பாங்க, உங்களை பார்த்தோன்னே பையனை பார்த்த மாதிரி இருக்குது, அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்கன்னாங்க. நான் உடனே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நேராக அந்த ஃபேமிலியோடு நின்று, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த ஃபுல் ஃபேமிலி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் நானும் அம்மாவும் தனி ஃபோட்டோ. பாபா நிகழ்த்திய அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாய்க்கு ஒரு மகனை கொடுத்தார். இந்த மகனுக்கு எங்கள் அம்மாவும் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு தாயை கொடுத்தார். உண்மையிலே கண்களில் கண்ணீர் வறந்த ஒரு தருணம் அது. நான் மெல்ட் ஆகிட்டேன் அப்படியே. நான் பாபா வந்து எனக்கு உள்ளே நுழையும் போதே ஒரு தாயை பரிசளித்தார். நான் இப்போ கூட அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு வாட்டி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அந்த அம்மா மூஞ்சியில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். இல்லை, தன் மகனை பார்த்தது போல் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் மாதிரியே நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களுக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அந்த ஃபேமிலி கிளம்புனாங்க. நாங்களும் அங்கேருந்து கிளம்புனோம். அப்புறம் அடுத்த நாள் பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவான்களை எல்லா வீட்டுக்கும் போனோம். எல்லாரையும் தரிசனம் பண்ணோம். கல்ப விருட்சத்தில் எனக்கு பூ போன வாட்டி ஷூட்டிங் போது கிடச்சிது. உங்களுக்குலாம் தெரியும், நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பொத்துன்னு விழுந்தது. இந்த ட்ரிப்பு பூ கிடைக்குமான்னு பார்த்தா மொட்டு இருந்தது. ஹைட்டில் இருக்குது, எனக்கு கை தூக்கி பறிக்க முடியல.
பட் எங்கள் கூட வந்த சகோதரியின் மகள் சுஷ்மிதா, அங்கிள் நான் பறிக்கிறேன் அங்கிள்னு சொல்லிட்டு அழகாக பறித்து கையில் கொடுத்துட்டாங்க. அந்த சுஷ்மிதா எதற்காக எங்களுடன் வந்தார் அப்படின்றதுக்கு பாபா இப்போ ஒரு சரியான விஷயத்தை கொடுத்தார். இது மட்டும் இல்லை, மாமரத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்சது. அடுத்த நாள் சாய் மகிமா ஏற்பாடு பண்ண அற்புதமான பூஜைக்காக கிளம்பினோம். உண்மையிலேயே சொல்கிறேன், நாம் அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது பார்த்து தரிசிக்க வேண்டிய இடம் மாமரம். நம்ம ஷீரடியிலேருந்து 80 கிலோமீட்டர் அவுரங்காபாத், அங்கேயும் தூப்கேடா ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து போனால் இருக்குது. ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது. கார் இல்லாமல் போக முடியாது. ஆட்டோவெல்லாம் போகலாமான்னா போக முடியாது. ஏன்னா 80 கிலோமீட்டர் கார்லேயே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. போயிட்டே இருக்குது. அந்த டைவர்ஷன் எடுத்த பிறகு தான் டஃப்பு. ஒரு மலை மாதிரி ஏறுது. நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த மலை மேலே ஏறுறதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான கார் தான் ஏறுது. ஏன்னா அவ்வளோ புழுதியாக இருக்குது. புழுதி பறக்கும் ரோடு. இப்போ நான் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. புழுதி பறக்கும் ரோடு. அப்படியே எங்களுக்கு முன்னாடி இந்த ப்ரீஸ்டோட கார் போச்சு, ஏறலை கார். அது கேஸ் வண்டிங்கிறதுனால அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிச்சு அந்த கார். அப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி போய் எப்படி இருக்குது பாருங்கள். என்ன பிரமாதமான லொக்கேஷன். பாபா வந்து அந்த காலத்தில் இந்த இடத்தில் வந்து அமர்ந்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஏன்னா இது அத்வான காடு. இது வழி கேட்குறதுக்கு கூட வழியில் யாருமே கிடையாது. நேராக போனோம், அந்த ஸ்பாட்டில் இறங்கினோம். இறங்கினோடனே சாய் மகிமா என்னை கூப்பிட்டு மாமரத்தை காண்பித்தார். இப்போ நான் உங்களுக்கும் காட்டுறேன், பேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜம்முன்னு கிட்டத்தட்ட ஒரு 80 அடி பள்ளத்தில் இருக்குது அந்த மாமரம். நம்ம இருக்கிறது மேட்டில் இருக்கோம், மலை மேலே இருக்கோம். இப்போ இறங்கி அங்கே போகணும். எப்படி இறங்கி போக முடியும்? பாபாவின் பக்தர்கள்லாம் சேர்ந்து அற்புதமாக படி ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அப்படியே நடந்து உள்ளே போனோம்னா ஒரு பிரமாதமான ஒரு புளிய மரம் இருக்குது. அங்கே நவநாத்தோட கோவில் இருக்குது. அவரை வணங்கி விட்டு அந்த புளிய மரத்துக்குள்ளேயே ஒரு அற்புதமாக ஒரு பாபா உட்கார்ந்துருக்காரு. அவரே வணங்கி விட்டு அப்புறம் படியில் ஜாக்கிரதையாக இறங்கணும். ஏன்னா நல்ல ஹைட்டாக வச்சு படி கட்டிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த படியில் இறங்கி இப்போ ரைட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சோலை இருக்குது. இந்த சோலை என்ன சோலை, அதற்கும் இந்த மாமரத்திற்கும் என்ன சம்பந்தம், எல்லாமே இருக்குது சொல்கிறேன். இறங்கி வந்தாச்சு. இந்த பிளேஸுக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு பள்ளம். அதில் இறங்கி போனோம்னா அற்புதமாக பாபாவின் ஒரு சின்ன ஆலயம். அந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் அந்த மாமரம். அந்த மாமரத்தின் கீழே ஒரு மண்டபம் வச்சு பாபா அமர்ந்திருந்த இடத்தில் இப்போவும் பாபா அமர்ந்திருக்கிறார். ஒரு பிரமாதமான வைப்ரேஷன் இருக்காங்க. அங்கே ஒரு பைரவர் எப்பவும் படுத்துக்கிட்டே இருக்கார் ஜம்மனு. பாபாவுக்கு எழுத்தாப்பில் பாபா உருவாக்கி அந்த அடித்து தண்ணி உருவாக்குனார் இல்லைங்களா, அது இப்போ பெரிய பள்ளமாக இருக்குது. அந்த தண்ணி தீர்த்தமாக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரமாதமாக இருக்குது. இந்த மாமரத்தின் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? சச்சரிதம் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். இங்குதான் பாபா அற்புதத்தை நிகழ்த்த ஆரம்பித்தார். இழந்ததை பெற்றுக் கொடுத்தார். யாருக்கு? சாந்த் பாட்டீலுக்கு. சாந்த் பாட்டீல் தன்னுடைய குதிரையை தொலைச்சிட்டாரு. தேடிட்டு வராரு. இவர் கரெக்டாக பாபா கூப்பிட்டு குதிரை இருக்கிற இடத்த காட்டுறார். அப்போ தான் சாந்த் பாட்டீலுக்கு தெரியுது ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஞானி. பாபாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடைபெற இருக்கிறது. அதற்காக எல்லாம் ஷீரடி வராங்க. ஷீரடி வந்து இறங்கினோடனே ஆவோ சாயின்னு கூப்பிட்டாரு. பாபா அதன் பிறகு ஷீரடியில் தான் இருந்தார். ஸோ இந்த இடத்தில் தான் பாபா தன்னுடைய லீலையை துவங்கிய அற்புதமான இடம். அந்த வைப்ரேஷன் அதற்குத்தான் கிடைக்குதுங்க பிரமாதமாக. எழுந்ததை பெற்றுக் கொடுப்பார் பாபா. அது இங்கே தான் ஆரம்பித்து வச்சார். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்வில் இழந்த அனைத்தையும் பாபா பெற்றுக் கொடுப்பார். அவர் நம்பணும், அவ்வளோதான் இல்லைங்களா. இப்போ அந்த சோலையை பற்றி சொல்கிறேன். பாபா சொன்னார் இல்லைங்களா, உன்னுடைய குதிரை அந்த சோலையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு போய் எழுதினார் இல்லையா, அந்த சோலை தான் அது. இப்போ நான் மேலேருந்தும் காட்டுறேன் அந்த சோலையை. அற்புதமாக இப்போவும் சோலையாகத்தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்து தான் இப்போ சின்னது பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். அடுத்து சாய் மகிமா அங்கே ஒரு அற்புதமான பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜை முடிந்தது. அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே என்னை அழைத்து நீங்கள் உங்கள் கையால் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. நான் அதனை எதிர்பார்க்கல. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தது நம்ம எல்லோருக்கும், நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்தனை பேருக்கும். ஏன்னா இந்த அபிஷேகத்தை தரிசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா. அற்புதமாக அபிஷேகம் முடிஞ்சது. பிரமாதமாக அலங்காரம் பண்ணிட்டாங்க பாபாவை. அப்புறம் அந்த காரிய சித்தி ஹோமம் பண்ணாங்க. இப்போ அந்த ஹோமம் பண்ணுறதை காட்டுறேன். அந்த ஹோமம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு பேனர் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பேனர் கிட்ட தான் துணி உருவாக போகிறது.
பாபா அங்கே தீயும் உருவாக்குனார், அந்த இடத்துல அக்னியும் உருவாக்குனார் அந்த மாமரத்துக்கு கீழே. இப்போ அங்கே அக்னி வரப்போகுது. சாய் மகிமா கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம கோபுரன் டிவி சார்பாக நாங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்கிறோம். நம்மளால் முடிந்த ஒரு மூடை சிமெண்ட்டோ இல்லை ஒரு செங்கல்லோ என்ன முடியுமோ ஒரு மண்ணோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம். நம்ம எல்லோரும் சேர்ந்து, நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம். கோபுரன் டிவி ரசிக பெருமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அங்கே துணி உருவாவதற்கு நம்ம எல்லாம் கைக்கு வரப்போம். அருமையா இல்லைங்களா? இது இத்தனை அற்புதங்களும் வரிசையாக நிகழ்த்திக்கிட்டே இருந்தார். அப்போ எனக்கு தலையை தூக்கி பார்க்குறேன். இப்போ மாமரம் பார்த்தோம் இல்லையா, ஃபுல்லாக தரிசனம் பண்ணோம் இல்லைங்களா? மாங்காய் நிறையா இருந்தது. ஒரு மாங்காய் கிடைக்குமா, எனக்கு பறிக்கிறதுக்கு மனசு இல்லை. அது என்னமோ பாபா மாதிரியே தெரிஞ்சது அந்த மாமரம். அங்கேருந்து பறிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே 3 காய் கீழே விழுது. அந்த சகோதரியின் மகள் சுஷ்மிதா தான் ஓடி போய் எடுத்தாங்க. அங்கிள் 3 காய் விழுந்திருக்கு அங்கிள்னாங்க. பாபாவின் ஆசீர்வாதம் எப்படி பாருங்க இல்லைங்களா? அங்கும் கொடுத்தாரு பாருங்க. ஆசைப்பட்ட உடனே அதை கொடுக்குறார். இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன், இந்தா எடுத்துக்கோ, 3 காய் எடுத்துக்கோ, ஜம்முன்னு கொடுத்தாரு. அந்த கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடச்சது நமக்கு. இப்போ நான் பேசி முடித்த உடனே இப்போ காமிச்ச மரத்தை இருந்தாலும் தனியாக நான் பேசி முடித்தவுடன் ஃபுல்லாக அந்த மாமரத்தின் தரிசனம், எப்படி கீழே இறங்கி வரணும், எப்படி மாமரத்தை தரிசனம் பண்ணணும், அங்கே பாபாவை எப்படி தரிசனம் செய்ய வேண்டும், எல்லாத்தையுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, ஒரு வாட்டி கண்குளிர தரிசனம் செய்து கொள்ளுங்கள். ஸ்ரீ சாயிநாதா, ஸ்ரீ சாயிநாதா, ஷீரடியில் அமர்ந்து அருளும் ஈசா. ஸ்ரீ சாயிநாதா, ஸ்ரீ சாயிநாதா, ஷீரடியில் அமர்ந்து அருளும் ஈசா. சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்நாதா, சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்நாதா. சிந்தையில் என்றும் நீதானே தேவா, சிந்தையில் என்றும் நீதானே தேவா. ஸ்ரீ சாய்நாதா, ஸ்ரீ சாய்நாதா. அன்னபூரணியாய் கலியுகத்தில் நீயும் பசிப்பிணி போக்கும் தாயாய் அவதரித்தாய். அன்னபூரணியாய் கலியுகத்தில் நீயும் பசிப்பிணி போக்கும் தாயாய் அவதரித்தாய். அணையாதுனி ஒன்றை நீயும் ஏற்றி வைத்து, அணையாதுனி ஒன்றை நீயும் ஏற்றி வைத்து, மறந்தாய் உதியை தந்து ரோகங்கள் நீங்க செய்தாய். மறந்தாய் உதியை தந்து ரோகங்கள் நீங்க செய்தாய். ஸ்ரீ சாயிநாதா, ஸ்ரீ சாயிநாதா. வாசல் தேடி வந்திடும் அடியவரின் மனக்குறை நீக்கி வசந்தம் அருள்பவனே. உன் வாசல் தேடி வந்திடும் அடியவரின் மனக்குறை நீக்கி வசந்தம் அருள்பவனே. உன் பாத நிழலில் நானும் குடியேற, உன் பாத நிழலில் நானும் குடியேற வரம் ஒன்று தர வேண்டும் என் சாய் குருவே.
சாயி குருவே ஸ்ரீ சாயிநாதா ஸ்ரீ சாயிநாதா ஷீரடியில் அமர்ந்து அருளும் ஈஷா சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்நாதா சிறப்புடனே வாழ அருள் தரும் சாய்நாதா சிந்தையில் என்றும் நீதானே தேவா சிந்தையில் என்றும் நீதானே தேவா ஸ்ரீ சாயிநாதா ஸ்ரீ சாயிநாதா. இந்த எபிசோடு மறக்க முடியாத எபிசோடு ஆயிடுச்சு. ஷிரடி தரிசனத்தில் தாய் கிடைத்தார், கல்பவிருட்சத்தின் மொட்டு கிடைத்தது, மாமரத்தில் மாங்காய் கிடைத்தது, பாபாவின் ஆசீர்வாதத்தோடு மாமரத்தின் தரிசனம் கிடைத்தது. இது எல்லாம் கிடைச்சது. எனக்கு மட்டும் கிடைச்சான்னு கேட்டால் இல்லை. இப்போ நம்ம கோபுரம் டிவியின் மூலமாக கோபுரம் டிவி ரசித்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் 3 சகோதரிகளுக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ ஸ்லோகம் சொல்கிறேன், எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். துனியின் தரிசனம் கிடைத்தது, அந்த அற்புதமான மாமரத்தின் தரிசனம் கிடைத்தது. சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.